ரீசெண்டாக எனக்கு அயோத்தின்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் நான் பண்ணல. ஏதோ ஒரு ரீசன்னால என்னால் பண்ண முடியல. ஸோ எனக்கு மொத்த கெரியரில் ஏதாவது ஒரு ரிக்ரெட் இருக்கா அப்படின்னா, நான் அயோத்தி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்க்கும்போது. ஆஹா! இன்னமா இந்த படம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படம் நான் மிஸ் பண்ணிட்டேன். மற்றபடி எனக்கு யோசிச்சு நீங்கள் கேட்கும்போது நான் யோசிக்கும்போது எனக்கு ரிக்ரெட் இல்லை ஒர்க்கில். டிவி பிரசன்ட் வந்து ஹாப்பி எண்டிங்னு வி அனௌன்ஸ்ட் அ ஃபிலிம். அந்த படம் வந்து நான் சூர்யா சார் படம். அந்த டைட்டிலோட அர்த்தம் என்ன? நம்ம எல்லாருமே லவ் பண்ணுவோம், லவ் பண்ணப்படுவோம். அது நடக்கலைன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணு. அது நடந்தால் தான் அது ஹாப்பி எண்டிங் அப்படின்றது தான் அந்த பையன் வந்து என்கிட்ட சொன்னான். இதோட பெட்டராக சொன்னான். பட் ஆனால் நம்ம நினைக்கிற அந்த ஹாலிடேஸ்னாலே அந்த ஹாப்பி எண்டிங்கில் நான் நினைக்கலையே. இல்லை, நான் எல்லாருமே என்கிட்ட இந்த கேள்வி கேட்குறாங்க, ஹாப்பி எண்டிங் சொல்லுங்கள் அதை பற்றி. அந்த அடல்ட் காமெடி எப்படி இருக்கணும்? அது வந்து ஐ வில் நாட் ரேதர் கால் இட் அஸ் அன் அடல்ட் காமெடி. இட்ஸ் a young in this generation love film. The director is 25 years old, and if you ask him for one idea, he'll come out with 17 ideas. ஸோ அவரோட ஒரு வைல்டு விஷன் தான் இந்த டீசரே வந்து ஐடியாவாக எனக்கு ஓகேவாக இருந்தது. பரவாயில்ல, நல்லா இருக்குப்பா அப்படி இருந்தது. ஆனால் அது எடுத்தது வந்து செம்மையாக இந்த விக்ரமில் இந்த மொக்கபட் கேமராலாம் இருக்குல்ல, விக்ரம் அப்படின்னு இன்டர்வெல் அந்த கேமரா வச்சு தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ எனக்கு அப்போ தான் வந்து ஓகே, இவன் ஐடியா வந்து இப்படி இருக்குன்னா அவன் எடுக்கிறது இப்படி எடுக்கிறானே. ஐ ஃபெல்ட் இட் வாஸ் வெரி வேக்கி வைல்டு. ஸோ கமிங் பேக் டு இட், திஸ் ஹாப்பி எண்டிங் ஹேப்பன் லாஸ்ட் இயர். பட் த ப்ரொடியூசர், the director, they were so gracious enough to say, நீங்கள் முதல்ல இந்த படம் எழுதுங்க, இது எடுத்துருங்க, அதுக்கப்புறம் ஷூட் பண்ணிக்கலாம், நாங்களும் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ சம்வேர் ஐ பின் blessed with opportunities where I can do one at a time, and people are not pushing me to do. இப்போ ஒரு நாளைக்கு இந்த படம், இன்னொரு நாளைக்கு அந்த படம். நான் ஒரு வாட்டி ஒரு காமெடி ஆக்டர்கிட்ட பேசியிருந்தேன், பெரிய காமெடி ஆக்டர். அவர் சொன்னார், பாலாஜி போன வருஷம் ரொம்ப சோகமாயிடுச்சு, வேலையே இல்லை, நான் 300 நாள் தான், 65 நாள் வீட்டில் இருந்தேன் அப்படின்னு. எனக்கு அது ரொம்ப ஸ்கேரியாக இருந்தது. 65 நாள் வீட்டில் இருக்கிறத ஒருத்தர் வந்து சோகமாக சொல்கிறாரேன்ட்டு. ஏன்னா எனக்கு 65 நாள் வேலை பண்ணால் மீதி இருக்கிற 300 நாள் எனக்கு ஹாலிடேன்னு நினச்சோம். ஹாலிடே இல்லை, வீட்டில் இருக்கிற. நீங்கள் எப்படி வந்து மளிகை சாமான் வாங்குறது, வீடை க்ளீனாக வச்சுக்கிறது, குழந்தைங்கள ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணி திருப்பி கூப்பிட்டு வரது ஹாலிடேன்னு சொல்ல முடியும்? எனக்கு அதுவும் சேர்த்து தான் வேலை. ஸோ ஐ பிளான் எவ்ரி திங் அண்ட் ஐ டூ ஒன் திங் அட் அ டைம்ன்ற மாதிரி வச்சு. இதெல்லாம் எனக்கு லைஃப்பில் எவ்ரிடே இருக்குது. ஸோ அதனால் நான் ஒரு படம் பண்ணுறேன், இல்லை ஒரு காமெண்ட்ரி பண்ணுறேன், ஒன்று டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்றது. ஸோ ஐ எம் நாட் அ மல்டி டாஸ்கர். ரன் பேபி ரன் எனக்கு தெரிஞ்சு த்ரில்லர் இப்படி தான் இருக்குன்னு தெரியும். சிங்கப்பூர் சலூன், எஸ், அந்த படம் வந்து மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங். இந்த படத்தில் வந்து இது எப்படி வரும், என்ன திடீர்னு டீசருக்கு இப்படி ஒரு ஐடியாஸ். இந்த டீசர் ஐடியா 2 years முன்னாடி சொன்னாங்க. என்னதோ சொல்கிறான், இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது, பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நிஜமாலே டீசர் வரும்போது நல்லா ரிசீவ் ஆகிருந்தது. ஸோ ஐ எம் ஆக்சுவலி எக்ஸைட்டட் ஃபார் த ரிலீஸ் ஆஃப் த ஃபிலிம். எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்க. ஆர்ஜே பாலாஜினா நம்மளை சிரிக்க வைப்பார், அந்த மாதிரி ஒரு ஜோன்லேருந்து ஆர்ஜே பாலாஜினா சீரியஸாக நடிப்பார் டு தட் ஜோன். ஹவு ஹேஸ் தட் travel been? See, it was not planned or conscious. Even today, if you ask me what kind of films I want to make entertaining films, happy films, film that everybody can cater. Like இப்போ ஈவினிங் KTVயில் போட்டால் மொத்த குடும்பமும் 10 வாட்டி பார்த்தாலும் திருப்பி பார்ப்பாங்க. That is my genre of film that I want to make. But as an actor, if I want to be part of every film in that same category, na இல்லை. ஏன்னா சம்வேர் வந்து நான் அந்த மாதிரி படத்தை நான் பண்ணுறேன், நான் வெளியில் போய் பண்ணுற படம் ஐ வுட் லைக் டு எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் லேர்ன் அண்ட் அடாப்ட் நியூ ஸ்கில் செட். இந்த படத்துலலாம் வந்து ஐ பர்சனலி ஃபெல்ட் நான் வந்து முன்னாடி பண்ணதுக்கு இந்த படத்தில் வந்து பெட்டராக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் எனக்கு ஒரு ரிட்டன் ஸ்கெலிட்டன் இருந்தது. இதுக்கு முன்னாடி படத்துலலாம் அந்த கான்ஷியஸ் எஃபர்ட்டாக வந்து நீங்கள் சொன்ன இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சிங்கப்பூர் சலூன் ஆகட்டும், இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங். இட்ஸ் நாட் ஒன் பர்டிகுலர் ஜான்ரா ஆஃப் ஃபிலிம். Run Baby Run, yes, it was a particular genre film. I did Run Baby Run just to see if people can watch me not speak on screen continuously and not to be funny. Right. அப்படி இருந்தாலும் கலாய்க்காமல் பார்ப்பாங்களா அப்படின்றதுக்கு நான் அது ஓடிடி படமாக we started with Prince Pictures when we started working on that. அப்போ இருந்த மார்க்கெட் சினாரியோவில் we wanted to release it as a direct OTT because I thought thrillers will rather work better in OTT than in theatres. பட் ரிலீஸ் ஆகிற டைமில் த சினாரியோ சேஞ்ச். அப்போ வந்து இட் நீடட் அ தியேட்ரிக்கல் ரிலீஸ் டு ரிலீஸ் ஆன் ஓடிடி பிளாட்ஃபார்ம். பட் ஐ வாஸ் ஓகே, அது ப்ரொடியூசரோட கால். பட் ஐ ஹேட் ஜீரோ ரிக்ரெட்ஸ். அந்த படம் வந்து தேட்டரில் ஓஹோன்லாம் பண்ணல, ஏன்னா நானே எதிர்பார்க்கல அது பயங்கரமாக பண்ணுறதுக்கு. ஒரு த்ரில்லர் இன்றைக்கி ஃபேமிலியாக போயிட்டு ஒரு 5 பேர் 10 பேர் வாடா அந்த படம் பார்க்கலாம்னா இட் ஹாஸ் டு பி லைக் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் கைண்ட் ஆஃப் அ த்ரில்லர். அந்த படத்தை பொறுத்தவரைக்கும் எண்ட் எப்படி இருக்குன்னா, ஓ வில்லன் செத்துட்டானா இவனா அப்படின்ற மாதிரி அதோடு போயிடும். லைக் சம் ஆஃப் த ஃபிலிம்ஸ் லைக் மகாராஜா ஆர் இரட்டை, it will shake you when you know the truth. So it's not that kind of film. I myself knew about it. But the point when I did Run Baby Run, people kind of accepted me in that serious role, gave me the confidence to do something like Sorgavasal as an actor. Okay. So in the படத்தில் என்னன்னா, they gave me a proper skeleton, ஒரு character sketch of who this guy is and what he will go do
உள்ளே போனதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆகுது, சுற்றி இருக்கிறவங்க அவனை எப்படி மாற்றுறாங்க, தட் இஸ் ஜெயிலுக்குள்ள ஜெயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம். ஸோ இந்த ஆர்க் இருக்கும்போது ஐ ஹேட் தட் கான்ஃபிடென்ஸ் ஆஃப் டூயிங் சம்திங் ஆன் மை ஓன் அண்ட் தீஸ் பீப்புள் அலோட் மீ டு. இட்ஸ் நாட் தட் டிரெக்டர் சித்தார்த் விஸ்வநாதன் அவரோட டீம் அந்த ரைட்டர்ஸு they didn't ask me to do சார் இது பண்ணுங்க சார் அது பண்ணுங்க சார் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் கேட்டாங்களே தவிர. ஸோ என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டது வந்து gave me a lot of freedom and responsibility to come up with something that I haven't done before. When I did யூ மீன் நடிப்புல பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அது பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது அவங்க வந்து சின்ன சின்னதாக இப்போ நான் எனக்கே தெரியாமல் they started guiding me towards whatever that I have done in the film. So I think as an actor I wanted to do films which falls into different categories. As director I can't actually think of anything apart from being in like commercial jolly படம். நான் பார்த்த படம் தான் என்னோட ஸ்கேலாக தெரியுது, நான் அப்படி தான் எனக்கு எழுத வருது. ஸோ அதனால் இந்த படம் வந்து ஐம் எக்ஸைட்டட் ஆக்சுவலாக நிறைய, ஏன்னா என்னோட ஜோனில் வரவே வராது. நீங்கள் சொன்ன